Shut up and sit down. இன்றைக்கி டே 23யோட ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். டே 22 கூல் டவுன் ஒர்க் அவுட். ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் ரைட் லெக்கை தூக்கி அப்படியே லெஃப்ட் லெக் மேலே போட்டுட்டு நான் அதே பொசிஷனில் உட்காந்துருவேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பயப்படாதீங்க, எதுவுமே ஒரு ப்ராப்ளமும் ஆகாது. நீங்கள் மெதுவாக உட்காந்தாலே போதும். உட்காந்துட்டு நல்ல பெண்ட் ஆகி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்பைனில் ஏதாவது பெயின் இருந்தால் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் அப்பர் பேக் பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்பர் பேக்கு. ஸோ உங்களுக்குமே நல்ல ரிலாக்ஸ் ஆகும். பாருங்கள், நான் மறுபடியும் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேலே போட்டுட்டு அப்படியே நீங்கள் உட்காந்துட வேண்டியதான். ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. மெதுவாக உட்காருங்க. இப்போது என்ன ஆகுதுன்னா உங்களோட க்ளூட்டியஸ் மசில் பாருங்கள், உங்களோட சைடில் ஹிப்பில் இருக்க பாருங்கள், சைடில் க்ளூட்டியஸ் மசில் அதுவும் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். உங்களோட அப்பர் பேக் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும். அதே மாதிரி ஸ்பைனும் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஸோ நல்ல ரிலாக்ஸ் ஆகும் பாடி. இப்போ நம்ம அடுத்த ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அடுத்த ஒர்க் அவுட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என் ரைட் லெக்கை அப்படியே நான் ஃபோல்ட் பண்ணி முன்னாடி வைக்கிறேன். மெதுவாக வைங்க, ஒரு பிரச்சனை இல்லை. ஃபோல்ட் பண்ணி முன்னாடி வைங்க. அதுக்கப்புறம் என்னோடய லெஃப்ட் லெக் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி பேக் சைடு வந்து நான் எல் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. இந்த ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே நார்மலாக கூல் டவுன் ஒர்க் அவுட் தான். இப்போ நம்ம எதுக்கு இது பண்ணுறோன்னா, நீங்கள் இந்த 22 டேஸ் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, சில டைம் உங்களோட ஹிப்பில் ஏதாவது ஹிப்பை எங்கேயாவது பிடிச்சிருக்கலாம், ஸ்பைனலில் எங்கேயாவது பிடிச்சிருக்கலாம், அதுக்கப்புறம் உங்களோட க்ளூட்டியஸ் மசில் எங்கேயாவது பிடிச்சிருக்கலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எல்லா மசிலும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும்போது என்ன ஆகும்னா, எல்லா இடத்துல இருக்க பெயினும் நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி ஏதாவது போஸ்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து நல்லாவே க்யூர் ஆகும். இதே இதில் வந்து நீங்கள் ஃபுல் பெண்டு வாங்கலாம். பாருங்கள், அடுத்தது பாருங்கள், ஃபுல்லாக பெண்ட் ஆகிட வேண்டியதான். பட் எல்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்டு ரைட் லெக்குக்கு முன்னாடி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எந்திக்கும் போது பார்த்து எந்திங்க. ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டை ஊனிட்டு அதுக்கப்புறம் எந்திங்க. டேரெக்டாக காலில் வந்து ப்ரெஷர் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், என்னோடய லெஃப்ட் லெக் நான் பின்னாடி வச்சுட்டேன். ரைட் லெக் வந்து நான் எல் ஷேப்பில் பின்னாடி வச்சுருக்கேன். லெஃப்ட் லெக் முன்னாடி, ரைட் லெக் வந்து பின்னாடி. அவ்வளோதான், அதே மாதிரி தான், சேம் திங். எல்லா டைரெக்ஷன்லையும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண வேண்டியதான். ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் நல்ல பெண்ட் ஆகி ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. பாருங்கள், ஸ்பைனல் நல்லாவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். பாருங்கள், நான் ஃபுல் பெண்ட் ஆகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்டில். பட் கையை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், என்னோடய எல்போ வந்து நான் ஃப்ரெண்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகும்போது உங்கள் பாடி பிடிக்கலாம். இப்படி எல்போ வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்போ வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களோட ரிஸ்ட்டு சப்போர்ட்டோட தான் நீங்கள் எழுதிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரிஸ்ட்டு சப்போர்ட்டோட காலை தூக்கணும். அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள். நார்மலாக நீங்கள் சம்மணம் போட்டு கீழே உட்கார்றது தான். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், ஒரு கால் எடுத்து இன்னொரு கால் மேலே வைக்கிறேன். அவ்வளோதான். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு அதே மாதிரி ஃபுல் பெண்ட் ஆகும். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே ஸ்பைனில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விடும். அடுத்தது பாருங்கள், என் ரைட் லெக் கீழே வச்சு லெஃப்ட் லெக் வந்து மேலே வைக்கணும். நிதானமாக பண்ணுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றுமே ஆகாது. நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாது. நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இது எல்லாமே ஸ்ட்ரெச்சஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. நல்ல பாடி வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டில். அடுத்த ஒர்க் அவுட் பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. நீங்கள் நார்மலாக முட்டுக்கால் போட்டுக்கோங்க. முட்டுக்கால் போட்டு என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்னோடய 2 பாதத்தையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக நான் கீழே வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உட்காந்துருக்கேன். உட்காரும்போது என்ன ஆகும்னா, பாதம் வந்து நல்ல ஃப்ளெக்சிபிள் ஆகும். பாதத்தில் ஏதாவது பெயின், அதாவது என்ன சிலவங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் பெயின், காஃப் மசில் பெயின் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல ரிலாக்ஸ் ஆகும் இப்படி உட்காரும்போது. அதே மாதிரி முட்டி வலி இருக்கவங்களுக்கும் நல்ல ரிலாக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் ஸ்பைனில் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி விட்றேன். என்னோடய ஸ்பைனை 2 கையோட ரிஸ்ட்டையும் நான் பின்னாடி ஊனிட்டேன். பாருங்கள், ரிவர்ஸ் பொசிஷனில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பைனலில் வந்து ஃபுல்லாக நான் வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறேன். தெரியுதா? சூப்பராக இருக்கும். இந்த ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் அப்டமன் ரிலாக்ஸ் ஆகும், கோர் மசில், ஹாம்ஸ்ட்ரிங் ரிலாக்ஸ் ஆகும். நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் ஃபுல்லாகவே ஃபுல் ரிலாக்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம கூல் டவுன் ஒர்க் அவுட் அவ்வளோதான். சூப்பரான ஒர்க் அவுட், எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எல்லா ஒர்க் அவுட்டும் நீங்கள் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.